Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நாம பார்க்க போறது matrices and determinantsல part 5 வீடியோ. இதுல ஆக்சுவலா மிக்சர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட ரிவிஷன் பண்றதுக்கு ஈக்குவலா இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீட்டில் ஆஸ் யூஷுவல் போல எப்பயுமே நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வரக்கூடிய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி ஒரு நியூ வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடலாம். சரியா? இப்போ லெசனுக்குள்ள போயிடலாமா? பாருங்க. டுடே செஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ரிக்ஸ் A and B is given. டூ மோர் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. C equal to A into B into A transpose and X equal to A transpose into C square into A. நாம் ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் X. சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் X? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? வாட் இஸ் X? X equal to A transpose into C square into A, taking determinant on both sides. How can we write determinant of A transpose into C square into A? How can we divide this? Split in சொல்லலாம். Divide என்றதை விட A transpose, determinant of A transpose, determinant of C whole square into determinant of A. Determinant of A transpose and determinant of A by formula both are equal. அப்ப எப்படி எழுத முடியும் கம்பைன்டா அப்படின்னா டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். திரும்ப ரீகால் பண்றேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A both are equal. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா you will get determinant A ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிறது டிட்டர்மினன்ட் C ஹோல் ஸ்கொயர். A part is over. Another part is what is C? C equal to A into B into A transpose. Let me find out determinant of C. Determinant of C equal to determinant of A into B into A transpose. The three parts are split பண்ணிக்கலாம். First part is determinant A, second part is determinant B, third part is determinant of A transpose. Just before we had a discussion, determinant of A transpose and determinant of A both are equal. Multiply பண்ணா determinant of A whole square கிடைக்கும். திரும்ப நான் ரீகால் பண்றேன். determinant A and determinant A transpose equal. அதனால டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, டிட்டர்மினன்ட் B. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் டிட்டர்மினன்ட் C. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1, லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1, இதில் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ வாட் இஸ் டிட்டர்மினன்ட் வாட்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, டிட்டர்மினன்ட் X ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிட்டர்மினன்ட் C ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிட்டர்மினன்ட் C யோட வேல்யூ. ஃபர்தரா இதை ஸ்கொயர் பண்ணால் டிட்டர்மினன்ட் A வோட பவர்ல 4 கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? டிட்டர்மினன்ட் B எக்ஸாக்டா ஸ்கொயர் ஆயிடும். ஸோ நவ் இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் A ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிட்டர்மினன்ட் A ஹோல் பவர் 4 கேன் பி ரிட்டன் அஸ் டிட்டர்மினன்ட் A ஹோல் பவர் 6. ஸோ ரிமைனிங் வந்து டிட்டர்மினன்ட் B ஹோல் ஸ்கொயர். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல நம்ம டிட்டர்மினன்ட் X ஓட வேல்யூ இருக்கு. அதுக்கு டிட்டர்மினன்ட் A அண்ட் டிட்டர்மினன்ட் B வேணும். டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிக்கலாமா? நான் டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு வாட்? √2 into √2 2. Minus 1 into 1 is minus of minus 1. Minus of minus 1 is plus 1. So we will get 3. Now let me calculate determinant B. 1 into 1 is 1. 1 into 0 is 0. 1 minus 0 is 1. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணா determinant X equal to determinant A whole power 6 na 3 power 6. Determinant B whole square means 1 square. 1 square neglected. 3 power 6 is 729. That's all. We got the answer. Matrices and determinants la today session la second question. The second question la கொடுத்திருக்க information பார்த்துலாமா one by one? First one matrix A and another one is matrix P. One more determinant of P inverse into A into P minus 2y கொடுத்திருக்காங்க. It will give you one number. அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய பிரைம் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்டிருக்க இயர் வந்து 2024. எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசன், இந்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. The given question is P inverse A into P minus 2 times. The I is now replaced by P inverse into P. கரெக்டா? திரும்ப ரீகால் பண்ற பாருங்க. I is replaced by P inverse into P. இதுதான் அந்த முக்கியமான பிளேஸ். இந்த பிளேஸ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ரிமைனிங் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். Now how can we write this? So P inverse காமனா எடுத்துடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில்.
ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பி காமன் எடுக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, a minus 2y. ஸோ இந்த வித்தின் டிட்டர்மினன்ட்குள்ள இருக்கிறது எக்ஸாக்ட் மேட்ரிக்ஸ். இது மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு கேன் வி ரைட் டிட்டர்மினன்ட் ஆஃப் p இன்வர்ஸ் into determinant of a minus 2y into determinant of p. Determinant of p inverse into determinant of p ஓட value exactly equal to 1. எழுதிடலாமா? Determinant of p inverse into determinant of p is equal to 1. அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும் உங்களுக்கு? determinant of a minus 2y. a minus 2y கண்டுபிடிச்சி அதோட determinant value கண்டுபிடிக்கணும். ஸோ இட் வில் கிவ் யூ சம் நம்பர். அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து ஆட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேட்ரிக்ஸ் டி பாருங்க, இதுக்குள்ள இன்வால்வ் ஆகல. நவ் லெட் மீ கால்குலேட் a minus 2y. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து a, லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். நான் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். மேட்ரிக்ஸ் a 2 6 3 1 2 3 2 11 2 மைனஸ் 2i. i is an identity matrix. சேஞ்சஸ் வந்து மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை நோட் பண்ணி பாருங்க, எக்ஸாக்டா 2 வந்துடுச்சு. சரியா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 minus 2 0, 1 minus 0 1, 2 minus 0 2, 6 minus 0 is 6, 2 minus 2 is 0, 11 minus 0 is 11, 3 minus 0 is 3, 3 minus 0 is 3, 2 minus 2 is 0. மெயின் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus 2y. எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா 0. நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 6 into 0 நெக்லெக்டட் 3 into 11 33. இங்க எழுதும்போது மைனஸ் 33 எழுதணும். ஓகேவா? பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 6 into 3 18, 3 into 0 நெக்லெக்டட். So 18. 18 into 2 36. இங்க ஒரு 33 இருக்கு. So 33 plus 36 which is equal to 69. 69 ஓட prime factors. So prime numbers மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது 3 ஆல டிவைட் பண்ணலாமா? இனிஷியலா பேலன்ஸ் என்ன வரும் பாருங்க, உங்களுக்கு 23 இருக்கும். 3 into 23 is 69. 23 is a prime number, 3 is also a prime number. வேற prime number கிடைக்க சான்ஸே இல்லை. Their sum 3 plus 23 is 26. That's all. We got that. Matrices and determinants today session third question. இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. B ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்க பர்டிகுலரா ஒரு எலமெண்ட் அது கிரேட்டர் than 2 இருக்கு. B வந்து ஃபர்தரா எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அட்ஜாயின்ட் ஏக்கும் டிட்டர்மினன்ட் A 2க்கு ஈக்குவலா இருக்கு. நம்ம ஆல்பாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பரை தான் ஆன்சரா கொடுக்கணும். இது 2023 ஓட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் B எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அட்ஜாயின்ட் ஏக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ B ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ. டேக் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட். ஸோ டிட்டர்மினன்ட் B ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் எதுக்கு ஈக்குவல்? டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n minus 1. n ஈக்குவல் டு 3 இருக்குமா? அப்போ நான் டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் B. டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ 2. 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ டிட்டர்மினன்ட் B ஓட வேல்யூ 4னு சொல்லலாமா? இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இந்த B இருக்கு, B என்ற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பாண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோ பண்ணீங்கன்னா 1 into 2 into 4 8, 8 minus 3 ஆல்பா. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் நம்ம மைனஸ் 3 எடுத்துக்கிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா 1 into 4, 4 minus 3 ஆல்பா. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்டா நமக்கு ஆல்பா இருக்கு. ஸோ ஆல்பா மைனஸ் 2 ஆல்பா கிடைக்கும் அந்த பிளேஸ்ல. ஆல்பா மைனஸ் 2 ஆல்பா விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல 4 இருக்கா? இந்த பிளேஸ் மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஆல்பா மைனஸ் 2 ஆல்பா இஸ் மைனஸ் ஆல்பா இன்டு ஆல்பா இஸ் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர். குரூப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் 1 into minus 3 is minus 3 ஆல்பா. இந்த பிளேஸ்ல பிளஸ் 9. minus 3 plus 9 is plus 6 ஆல்பான்னு வரும். கான்ஸ்டன்ட் பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க -4 இந்த பிளஸ் 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா -4 -8 which is equal to 0. கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா? சைன் சேஞ்ச் பண்ணிட்டா ஆல்பா ஸ்கொயர் -6 ஆல்பா பிளஸ் 8 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா
alpha minus 2 into alpha minus 4 equal to 0. So that we will get alpha equal to 2 or plus 4. இதுதான் ஆல்பாவோட வேல்யூ. பட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது பாருங்க ஆல்பா இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு சொன்னதுனால நம்ம ஆல்பாவோட வேல்யூ 4 மட்டும் தான் எடுத்துக்கணும். இதை கொண்டு போய் இந்த 3 மேட்ரிக்ஸஸ் இருக்குல்ல, ஒரு ரோ மேட்ரிக்ஸ், ஒரு காலம் மேட்ரிக்ஸ், ஒரு ஆக்சுவலா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். இதுல ஆல்பாவுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ண பாருங்க, இந்த பிளேஸ்ல 4 அப்ளை பண்ணா 4 minus 8 4. This is the row matrix. Matrix B பாருங்க 1 1 alpha. Alpha is replaced by 4. 3 2 alpha. Alpha is replaced by 4. Alpha 4 3 4. Next column matrix என்ன இருக்கு பாருங்க, alpha minus 2 alpha alpha. That is 4 minus 8 4. மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க ரோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைடு வித் 3/3 மேட்ரிக்ஸ். உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 4 into 4 is 8 minus 8 minus 4 16 minus 4 is 12. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம் பாருங்க 12 minus 16 minus 4 16 minus 4 is again 12. ஃபர்ஸ்ட் ரோ வித் தேர்ட் காலம் 4 into 4 16 minus 8 into 3 24. ஸோ minus 8 வரும். 4 into 4 16 16 minus 8 is 8. இப்போ அந்த காலம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4 minus 8 4 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான் கிடைக்கும். 12 into 4 is 48. 12 into minus 8 is minus 96. 8 into 4 is 32. 48 minus 96 minus 48. Minus 48 plus 32 is equal to minus 16. That's all. We got the answer. Today's sessionல matrices and determinantsல fourth question நம்ம சால்வ் பண்ண போறோம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்துட்டு அடிஷனலா ஒரு கண்டிஷன் which is equal to 32 power n. 32 power n இந்த கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்றது மூலமா வேல்யூ ஆஃப் த n கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 2 இருக்கு பாத்தீங்களா, அதை அப்ளை பண்றது மூலமா உங்களுக்கு ஆல்பாவோட வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் a equal to 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பாண்டிங் along the first row 3 into 2 6 6 minus 1 5. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் மைனஸ் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பா இன்ட்டு 2 2 ஆல்பா 1 into 1 is minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பா minus 3 will get. Which is equal to ஆல்ரெடி கொஸ்டின்ல 2ன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இங்க பாருங்க minus 2 into 2 ஆல்பா minus 4 ஆல்பா plus 3 ஆல்பா. ஸோ will get minus ஆல்பா. கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாமா? 5. இந்த பிளேஸ்ல பாருங்க plus 2 7. இங்க மைனஸ் 9 இருக்கும். ஸோ மைனஸ் 2. கரெக்டா? ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு 2 இருக்கு. மைனஸ் 2 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் 4 வரும். ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ ஆல்பாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இந்த கண்டிஷன் மட்டும்தான். இதுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் கே இன்டூ ஏ. கே இஸ் ஏ சம் ஸ்கேலர், என் ஏ இஸ் ஏ மேட்ரிக்ஸ். இதுக்கு ஆன்சரா என்ன வரும்னா கே பவர் என் இன்டூ டிட்டர்மினன்ட் ஏ. செகண்ட் ஒன் பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ which is equal to determinant a whole power n minus 1. n-க்கு நீங்க 3 அப்ளை பண்ணா, நான் சொல்றது இந்த n கிடையாது, ஆக்சுவலா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? k power 3 into determinant a. இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு determinant a whole power whole square கிடைக்கும். ஸோ நாம இப்போ எழுதுன இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட பிகினிங் எப்படி இருக்கு பாருங்க. 2 times some determinant இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ எப்படி எழுத முடியும்? 2 power 3 into determinant of that sum matrix. So 2 power 3 into determinant of adjoint of 2 times adjoint of 2a. Right? Right hand side 32 power n இருக்கு. 32 can be written as 2 power 5. ஆல்ரெடி ஒரு n இருக்கு. 2 power 5 n அப்படின்னு எழுதிடலாம். 2 power 3 let it be 2 power 3. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, அட்ஜாயிண்ட். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப், இதை ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கோ. டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ? அந்த மேட்ரிக்ஸோட பவர்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸோட பவர்ல 2 இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் 2 டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் 2a. இதனுடைய பவர்ல 2 வந்துடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைட்ல அட் பிரசன்ட் நோ சேஞ்ச்.
செகண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. k ஈக்குவல் டு 2 இதை கம்ப்ளீட்டா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டா திரும்ப இந்த ஃபார்ம்ல வந்துடும். அப்போ எப்படி எழுத முடியும்? 2 பவர் 3 இன்ட்டு இந்த பிளேஸ் again 2 power 3 into determinant of adjoint of 2a எழுதி whole square எழுதணும் because already ஒரு பவர் அங்க 2 இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல நோ சேஞ்ச். இப்போ பாருங்க 3 into 2 6 6 plus 3 9. ஸோ இங்க 2 power 9 இருக்கும். ஸ்டில் இந்த ஸ்கொயர் இந்த டிட்டர்மெண்ட் இருக்கும். டிட்டர்மெண்ட் ஆஃப் adjoint of 2a அவைலபிளாகவே இருக்கும். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைட்ல 2 power 5n. இப்போ பாருங்க டிட்டர்மெண்ட் ஆஃப் adjoint of 2a இந்த ஃபார்ம்ல எப்படி எழுத முடியும்? 2 power 9 into determinant of 2a whole square. ஆல்ரெடி இங்க ஒரு பவர் இருக்கு. ஸோ பவர் 4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 2 power 5 times n. 2 power 9 into determinant of 2a திரும்ப இந்த ஃபார்முலா வச்சு எழுதுறதுனா எப்படி எழுத முடியும்? 2 power 3 into determinant a whole power 4. ரைட் ஹேண்ட் சைட்ல 2 power 5n. பாருங்க 3 into 4 12. 12 plus 9 21. டிட்டர்மெண்ட் a ஓட வேல்யூ 2 இருக்கு. பவர்ல 4 இருக்கு. ஸோ 2 power 4 which is equal to 2 power 5. பேஸ் சேமா இருக்கு. பவர் பாருங்க 21 plus 4 25. 5n equal to 25. Then n equal to 5. That's all. We got that. Matrices and determinants டுடே செஷன்ல 5th கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பர்டிகுலரா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஆக்சுவலா இதுல வந்து ஆல்பா அண்ட் பீட்டாவை கண்டுபிடிச்சி 13 டைம்ஸ் ஆல்பா அண்ட் பீட்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் கேட்டிருக்க இயர் 2024. கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ஃபார் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் டு 0. நான் ஃபர்ஸ்ட் டெல்டா இசட் யூஸ் பண்ணிக்க போறேன். டெல்டா இசட் யூஸ் பண்ணா என்ன ஆகுன்னு பாருங்க. டெல்டா இசட் ஈக்குவல் டு ஆல்ரெடி 0. டெல்டா இசட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ல நோ சேஞ்சே இருக்காது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்லும் சேஞ்ச் இருக்காது. பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெல்டா இசட். டெல்டா இசட் 0வா இருக்கா? இதை நீங்க ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்பாவோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸ்பேண்டிங் எல்லாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரோ 2 டைம்ஸ் 7 ஆல்பா மைனஸ் 4. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் சூஸ் பண்ணும்போது -3 சூஸ் பண்ணிக்கோங்க. 7 plus 12. 7 plus 12 is 19. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட் 5 சூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க -1 -3 ஆல்பா. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ஆல்பாவோட வேல்யூ கிடைக்கும். இப்போ குரூப்பிங் பண்ண போறோம். குரூப்பிங் மீன்ஸ் ஆல்பா டேர்ம்ஸை மட்டும் ஒன்னா கலெக்ட் பண்ண போறேன். 2 into 14 14 ஆல்பா. இந்த பிளேஸ்ல பாருங்க 5 into -3 is -15 ஆல்பா. 14 ஆல்பா -15 ஆல்பா is minus ஆல்பா. கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்கு பாருங்க. 2 into -4 is -8. 19 into 3 is -57. 5 into -1 is -5 which is equal to 0. ரைட்டா? So now minus alpha இந்த பிளேஸ் பாருங்க. 8 into 57 is -65 -70. ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனா +70. This will give you alpha equal to -70. கரெக்டா? இது ஆல்பாவோட வேல்யூ. இப்போ ஆல்பா ஒன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட பிரைமரி எய்ம் பீட்டா தான். பீட்டான்னு சொல்லுவோம். இப்போ டெல்டா ஒய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒய் ஐ எம் யூசிங் டெல்டா ஒய் அப்படின்னா ஐ கேன் அவாய்ட் த செகண்ட் காலம். செகண்ட் காலத்துல ஆல்பா இருக்கு பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 1 3. செகண்ட் காலத்தை அவாய்ட் பண்ணிட்டு 5 -4 7 யூஸ் பண்ணிக்கலாம். 5 -4 7. தேர்ட் காலம் ஆஸ் இட் இஸ் தான். தேர்ட் காலம் எப்படி இருக்கு பாருங்க. -1 3 பீட்டா. So which is also equal to 0. What does it mean? இப்போ இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிடும். ஆல்ரெடி ஆல்பாவோட வேல்யூ இங்க இருக்கு. ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எக்ஸ்பேண்டிங் எல்லாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரோ 2 சூஸ் பண்ணிக்கோங்க. -4 பீட்டா -21. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. -5 பீட்டா -9. நெக்ஸ்ட் இந்த -1 சூஸ் பண்ணீங்கன்னா 7 plus 12. 7 plus 12 is 19. ரைட்டா? இப்போ குரூப்பிங் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க. -2 into 4 -8 பீட்டா -5 பீட்டா -18 பீட்டா. சாரி -8 -5 is -13 பீட்டா. கரெக்டா?
பேலன்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க. 2 into -21 is -42, -5 into -9 is +45, அடிஷனலா -19 இருக்கு. ரைட்டா? சிம்பிளிஃபை பண்ணிடலாமா பாருங்க. இங்க 45 - 42 is +3, -16 வரும். -16 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனா +16, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 13 பீட்டா. This will give you beta equal to -16. 13 beta equal to -16. வெறும் சைன் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்டா நான் கண்டுபிடிக்கல. காரணம் பாருங்க, கொஸ்டின்லயே 13 பீட்டா அவைலபிளா இருக்கு. நவ் கொஸ்டின் இஸ் வாட்? 13 times ஆல்பா இன்டூ பீட்டா. ஆல்பாவோட வேல்யூ -70 இன்டூ 13 times பீட்டாவோட வேல்யூ -16. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனா பிளஸ் இருக்கு. 16 into 7. 6 sevens are 0. 6 sevens are 42. Balance 4. 7 are 1120 will come. This is the final answer. That's all.